அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண மலையாளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போன காணொலியிலலாம் நான் தங்கியிருந்த ஊர், என்னோடய வேலை அப்படின்னு சுற்றி கொஞ்சம் களைச்சி போய் இந்த வாரம் நமக்கு நல்ல குதூகலமாக பயங்கரமான ஒரு சம்பவம் மாட்டியிருக்கு. கோப்பனேகனில், டென்மார்க் தலைநகரம் கோப்பனேகனில் நமஸ்தே இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு இந்திய நாளை கொண்டாடினாங்க. இந்தியாவில் இருக்க நிறைய மாநிலங்கள்லேருந்து உணவு மற்றும் கலை நிகழ்ச்சி, நடனம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு பயங்கரமாக இருக்குது. வாங்க காணொலிக்குள்ளே போவோம், அந்த நாள் எப்படி போச்சு அப்படின்னு பார்ப்போம். இதுதான் நம்ம கோப்பனேகனுடைய மத்திய சாலை. நம்ம தொடர்வண்டி நிலையத்துக்கு எதிர்க்க ஒவ்வொரு வருஷமும் இந்த வருடப்பிறப்புக்கு இங்கே தான் பட்டாசு வெடிப்பாங்க. இந்த சாலை முழுக்க நடுவில் வச்சு தான் வெடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது அந்த நகராட்சி கட்டடம், கோப்பனேகன் நகராட்சி கட்டடம். ஏதாச்சும் போராட்டம்னாலும் சரி, கலை நிகழ்ச்சினாலும் சரி, இந்த மாதிரி எல்லாமே இங்கே தான் நடக்கும். கவன ஈர்ப்பு போராட்டம், கலை நிகழ்ச்சி, அது இதுன்னு. இப்போ நம்ம ஒரு கலை நிகழ்ச்சிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்நேரம் உங்களுக்கே கேட்டிருக்கோம். இந்திய நாள்னு சொல்லி நமஸ்தே டென்மார்க் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று போட்டு நிறைய நடன நிகழ்ச்சி, உணவு கூடங்கள்லாம் வச்சுருக்காங்க. என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்த்துருவாங்க. இதுதான் நம்ம கோப்பனேகனுடைய நகராட்சி கட்டடம். ராலூஸ் பிளாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. டேனிஷ் மொழியில் எப்படிங்க சொல்லுவாங்க? ரோஹூஸ் பிளாசனா? ரோஹூஸ், ஆமாம். அது ஆனால் RADன்னு எழுதியிருக்கோம், அது ரோஹூஸ்ன்னு வாங்க. அந்த பஞ்சாயத்துக்கெலாம் போக வேணாம். அதனால் இன்றைக்கி இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இந்திய முகங்களாகவே தென்படும். பெரும்பாலும் ஒவ்வொரு வாரமும் இங்கே சனி ஞாயிறுகளில் ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி. டென்மார்க் மொத்தத்துக்கும் இந்த தெருவில் தான் கூட்டம் எப்பயுமே வசன்னு இருக்கும். இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க இதை, கடைவீதி. டென்மார்க்கில் கோப்பனேகனோட கடைவீதி. எப்போ வந்தீங்கனாலும் இரவு 10, 11 மணி, 12 மணிக்கு வந்தீங்கனாலும் இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம கடைவீதிக்கு எதிர்க்கவே தான் இந்த இது நகராட்சி கட்டடம். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க அந்த திடல். ஏங்க, நம்மளும் போய் ஒரு பாட்டு பாடுவோங்க. அதான் தமிழ் பாட்டு தான். ஹிந்தி பாட்டு நமக்கு எங்கே? தமிழே தடுமாறும், இதில் ஹிந்தி பாட்டு வேறையா நமக்கு? ஆனால் ஒன்று, இந்த ஊரில் அதான் நிறையா ஒரு பெரிய குப்பை தொட்டியை வச்சு விட்ருவாங்க. எவ்வளோ வேணாலும் போடுக்கிறேன், நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பரதநாட்டியெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமாம், நிறைய சாப்பாடு கடைலாம் போட்டுருக்காங்களாம். வாங்க போய் பார்ப்போம் வாங்க. எல்லாம் ஒரே குதூகலமாக இருக்காங்கப்பா. என்னடா அது? சோறு இருக்கா இல்லையா? அந்த கடையில் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்தால் இங்கே 2 கருவுருளையை வச்சு சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. மற்றதெல்லாம் தீந்து போச்சு. இந்த ஊரில் இவங்க இவ்வளோ வண்ணத்துலலாம் காதணியோ இல்லை இது கைக்கோலாம் போட மாட்டாங்க. நம்ம ஊருக்காரங்கன்றதுனால தான் இந்த இப்படி வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க நம்ம ஊர் மாதிரியும் தெரியல, செவிந்தியர்கள் மாதிரி இருக்காங்க. யார் இவங்க? ஆமாம், மாம்பழ தயிரா? லசிக்கு தமிழில் என்னன்னு தெரியலையே. மக்களே உதவி பண்ணுங்க. இனிப்பு தயிரா? பரவாயில்ல, இது ஒன்று தாங்க கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்குங்க. குல்ஃபியா எங்கே வச்சுருக்காங்க? எவ்வளோ அது? விலை போடல பார்த்தீங்களா? 25 தான். அதுவும் பரவாயில்லையே, அது கூட வாங்கலாம். ஆர்த்தி எங்க அடுத்த கடைக்கு போயிட்டாங்க. வாங்க. இதுவா? பரவாயில்ல, இது ஓரளவுக்கு நல்ல விலையில் இருக்குல்ல. ஒரு உருண்டை 15 குரோனருக்கு இருக்கு. ஆமாம், ஊன் சோறு பரவாயில்ல 70, கறி குழம்பு ஒரு 70. ஆமாம், நான் 15 பரவாயில்ல. ஆமாம், அங்கே வாங்க, தமிழ் கடையில் தானே. அறுசுவை. ஆமாம், அதான் எழுதி போட்டிருக்காங்களே.
பரவாயில்லையா, அதுக்காகவாச்சும் இங்கே ஏதாச்சும் வியாபாரம் பண்ணுவாங்க. இல்லை, இலங்கை முறையிலையும் இருக்குது, இந்திய முறையிலையும் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பரவாயில்ல. இவங்கெல்லாம் இங்கே ஏதாச்சும் ஒரு உணவகம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகள்லையும் வந்து இந்த மாதிரி குடில் வச்சு அதுலேயும் கடை போடுவாங்க. பரவாயில்ல, எல்லாத்தையும் இங்கே தமிழில் வச்சுருக்காங்க, ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும். பாராட்டுதலுக்குரிய விஷயந்தான். ஆமாம், கறி உருளை, பரோட்டா, பொதி எல்லாம் இருக்குது. இது என்ன இந்த பரோட்டா? இது என்ன ஒரே வச்ச பரோட்டாவா இல்லை இவங்க உண்மையாக வீசிருக்காங்களா? வீசிருக்காங்க. பரவாயில்லைங்க. பரோட்டான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்பி சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. இதுவே பரவாயில்ல, அவங்க வீசுறாங்கன்றது தெரியுது. ஆமாம், புதுசாக தான் செஞ்சுருக்காங்க. இல்லை, சர்வசாதாரணமாக செஞ்சுவிட்டாரு. Thank you. 50 குரோனரா? இந்த மாதிரி பெருசாக போடணும்னா 2.75. பரவாயில்ல, ஆனால் நல்லா தான் வரைகிறாங்க. बोले तो कैसा लगा अपना भिक्खू मात्रे? एकदम झकास, एकदम झकास. வாங்க வாங்க, ஏதோ பெரிய பெரிய முட்டையெல்லாம் விடுறாங்க. எங்கடா
எங்கேயோ விட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆளை காணலை. கோப்பனேகன்னா இதுதான். வெறித்தனமாக விடுறாரு. எல்லா மாநிலங்கள்லேருந்தும் ஒருங்கிணைச்சிருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஒரு 10-15 மாநிலங்கள்லேருந்து ஒருங்கிணைச்சிருந்தாங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு, பஞ்சாபு, குஜராத்தி, அப்புறம் ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள்லேருந்தும் இது பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு எதுவும் நுழைவு கட்டணம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சும்மா அது ஒரு திறந்த வெளியில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் வேணாலும் வந்து நின்று வேடிக்கை பார்க்கலாம். உணவு கூடங்களில் உணவு வேணுன்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலை நிகழ்ச்சி. இந்த கலையை வந்து இல்லை நான் எங்கள் ஊர்களில் என்ன கலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரப்படுத்தி காட்டுற மாதிரியும் அந்த மாதிரி. இங்கே சங்கங்கள் நிறையா இருக்குது. தமிழ் சங்கம் மாதிரி தெலுங்கு சங்கம், ஹிந்தி சங்கம், இந்தியன்ஸ் இன் டென்மார்க்னு ஒரு சங்கம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒருங்கிணைச்சி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு அந்த மாதிரி வாடகைலாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ஒரு அறிவித்து நமக்கு வந்து ஒரு அனுமதி மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி ஒழுங்குபடுத்தி ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம். பெரும்பாலும் நம்ம குப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு இது. எப்படி நம்ம வந்தோமோ அந்த மாதிரி கொடுத்துடணும் இந்த இடத்தங்கிறது மட்டும்தான் ஒரு விதிமுறை. மற்றபடி இந்த சத்தம் வைக்கிறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த இடமே அதுக்காகவே இது பண்ணி விட்ட இடம் தான். நம்ம நியூயார்க்கு எப்படி டைம்ஸ் ஸ்கொயரு அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி டென்மார்க் தலைநகரம் கோப்பனேகனுக்கு அந்த ஒரு இடம் அப்படின்னா அது இங்கே தான். இங்கே வந்து தோர்வுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அது என்ன ரோஹூஸ் பிளாசன். இந்த இடத்தோடைய பேர் ரோஹூஸ் பிளாசன். ரோஹூஸ் அப்படின்னா வந்து நகராட்சி கட்டிடம், கோப்பனேகனுடைய நகராட்சி கட்டிடம். அதுக்கு எதிர்க்க முன்னாடி இருக்க அந்த திடல் தான் இந்த இடம். நமக்கு நியூயார்க்கு டைம்ஸ் ஸ்கொயர் எப்படி பிரபலமான ஒரு இடமோ அந்த மாதிரி இந்த டென்மார்க்கில் கோப்பனேகனில் இதுதான் பிரபலமான இடம். தொடர்ந்து பயணிப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.